அதான் நீங்க நினைக்கிறீங்க. சரிங்க பிரேமா, நீங்க நினைப்பது போல உங்கள் மகன் இருக்கின்றாரா? அந்த மாதிரி இல்லையே. அந்த மாதிரி இல்ல. இல்ல. சரி, அதுக்காக வந்து சரி மகன் வந்து நீங்க நினைப்பது போல இல்லை என்பதற்காக ஒதுக்கி விட முடியாது. இருந்தாலும் வந்து சில சில முயற்சிகளை நீங்க மேற்கொள்வீங்க இல்லையா? சரி, என்னென்ன முயற்சியை நீங்க மேற்கொள்றீங்க மகன் வந்து நல்லா வளர்க்கணும், நல்லா சாதனை புரியணும் அப்படின்றதுக்காக? அதுக்காக நான் அவர் வந்துட்டு எப்படி அவரு நடந்துக்கணும் சில விஷயம் சொல்லி கொடுப்பேன். அவரு டியூஷன் கிளாஸஸ் அனுப்பேன், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் அனுப்புவேன். இருந்தாலும் அவரு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்தாரு. சரி, அது வந்து எப்படி வந்து நீங்க மேம்படுத்தலாம் அது குறித்து தான் வந்து திரு இளங்கோ அடுத்து சொல்ல போறாரு. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. திருமதி பிரேமா நினைப்பது போலதான் அனைத்து பெற்றோர்களும் நினைக்கிறாங்க. ஒரு ஆற்றல் மிக்க விவேகமான ஒரு மாணவரை பார்க்க வேணும் அப்படின்னு தான். இருந்தாலும் வந்து ஒரு சில நேரத்துல வந்து நம்ம போடுகின்ற முயற்சிகள் வந்து சரியா நடக்க மாட்டேங்குது. சரிங்களா? ஒரு பள்ளிக்கூடத்துல வகுப்பறை 40 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அனைத்து மாணவர்கள் வந்து முதல் நிலைக்கு வருவது கிடையாது. சரிங்களா? சரி, சொல்லுங்க. நீங்க சொன்னது போல வந்து உணவு, ஆரோக்கியம், உணர்வு, அறிவு, செயல் இதெல்லாம் சரியா இருந்துச்சு அப்படின்னா வந்து சாதனை மிக்க ஒரு மாணவனை உருவாக்க முடியும். அதாவது நம்ம மலேசிய அறிவார்ந்த கழகம் இருந்து என்ன செய்யறோம்னாக்க முக்கியமா ஒரு சீரான பயிற்சியை முறைப்படுத்தி இன்றைக்கு மலேசிய கல்வி அமைச்சு அனுமதியோடு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் நம்ம சென்று செய்வதற்கு ஆரம்பித்து விட்டோம். இந்த மாதம் ஜனவரி மாதம் 2014 இருந்து. ஸோ ஆகவே அந்த பயிற்சியோட மொத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை பயிற்சி ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷத்துக்கு நம்ம கொடுப்போம். அப்போ வாரம் பயிற்சி, மாதங்கள் பயிற்சி, அப்புறம் 3 மாதத்துக்கு பயிற்சி. இப்படி இந்த பயிற்சி என்ன இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி அந்த உணர்வு, சமைக்கும் முறை, ஆரோக்கியம், அதை எப்படி நம்ம வந்து எப்பயுமே ட்ராக் பண்றது, சிலங்களோட உணர்வு, அறிவு, செயல், இந்த சாதனை வரைக்கும் இதை வந்து பைஸ்களை ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்து பைஸ்களை தொடாம ஓட முடியாது. தொட்டு அது ஓடுனா தான் நம்ம பழகிக்குவோம். அதே மாதிரி ஸ்விங் பண்ண உழுவணும், அப்பதான் பழகிக்குவோம். அப்ப அதே மாதிரி மாணவர்கள் கூப்பிட்டு நீ ஞாபகம் கூடவே பரீட்சையில கூட மார்க் எடுத்து சொன்னா அது பைஸ்களை தொடாம ஓட்டி பழகு மகனையும் சொல்றதுக்கு சமம், மகளையும் சொல்றது சமம். ஓகே, ஆகவே நமது பயிற்சி திட்டத்துல பார்க்கும் போது விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகு 27 ஆண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு அதாவது ஒரு 15,000 மாணவர்கள் ஒரு 10 நாட்டில இருந்து நம்ம பயிற்சி கொடுத்து பல சாதனைகளை வந்து மேற்கொட்டி சாதனை கிட்டிய பிறகு இந்த பயிற்சி திட்டத்தை வந்து சரிப்படுத்தியிருக்கோம். எப்படின்னாக்க மூலியின் 7 ஒளிக்கதிரை சிறுபடுத்துறதுக்கு நுட்பம் வேணும், வாயில சொன்னா பத்தாது, அப்படி மாறுறது இல்லை. ஸோ ஆகவே அந்த நுட்பத்தை வந்து மிக எளிய முறையில அவங்க பள்ளிக்கூடத்துல செய்யலாம், வீட்டுல செய்யலாம். என்ன அப்படி அந்த நுட்பத்தை வந்து தயாரிச்சிருக்கோம். என்ன நுட்பத்தை வந்து மாணவர் மத்தியில வந்து கொண்டு வரணும் என்பது மலேசிய அறிவார்ந்த கழகத்தின் நோக்கம். அதான் நோக்கம். அந்த பயிற்சியை பத்தி பேசுறதுக்கு முன்பாக இந்த மலேசிய அறிவார்ந்த கழகம் அதை பத்தி முன்ன சொல்லுங்க. ஓகே, மலேசிய அறிவார்ந்த கழகம் வந்து ஆரம்பித்தது நமது சகோதரர்கள் பிளஸ் நண்பர்கள் பல துறையில மலேசியால இருக்காங்க. மலேசியா ஒவ்வொரு மாநிலத்திலும் உறுப்பினர் இருக்கார்கள். அவங்களுக்கும் அந்த எண்ணம் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், அவர்கள் தொழில் அதிபராக இருக்கார்கள், அவர்கள் பயிற்றுனராக இருக்கார்கள். சபா சரவா முதல் கொண்டு உட்பட அந்த ஊர்ல பார்க்கும்போது அந்த நாட்டுல உள்ள என்னோட நண்பர்கள், பழைய காலத்து நண்பர்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ப்ரொஜெக்ட் ஈடுபாடுல இருந்த நண்பர்கள், அப்ப அவங்க மொழி பேசும்போது அந்த ஊர்ல இன்னும் மிக அற்புதமாக நம்ம பயிற்சியை கொண்டு போறதுக்கு இப்படி எல்லா இந்தியர்கள் மட்டும் கிடையாது, மற்ற ஒரு 5 மொழியில நம்ம செய்யறதுக்கு ஆரம்பித்து விட்டோம். ஆக இப்ப முதல் முறையா வந்து தமிழ்ல வந்து தமிழ் பள்ளிக்கூடத்துல நடத்தும் என்பது உங்களுடைய நோக்கம். ஆமா, அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எண்ணம். காரணம் என்னோட தாய் தாய்மொழி படித்து தாய்மொழி அவருடைய இயக்கமும் கூட ஏதாவது நம்ம வாழும் காலகட்டத்தில் நமக்கு தெரிந்ததை வந்து மற்றவர்களுக்கு வந்து பகிர்ந்து கொண்டு வேண்டும் என்று. ஸோ அதான் அந்த மலேசிய அறிவார்ந்த கழகத்தின் நமது நோக்கம். அது வந்து இந்த அறிவார்ந்த சாதனை மிக்க ஒரு மாணவரை உருவாக்க வேண்டும் என்பது உங்க நோக்கமாக இருக்கின்றது. எத்தனை ஆண்டு காலமா இந்த கழகம் இருக்கு அப்படி சொல்லுங்களேன்.
கலந்து ஆரம்பித்து இப்ப 1 ஆண்டு தான் ஆகுது. ஆனா இது ஆரம்பிக்கிறதுக்கு 7 ஆண்டு காலமாக பல ஆராய்ச்சிகள் திட்டம் வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து டிசைன் பண்ணோம். அதுல ஒரு 10 பேர் பங்கு பெற்றோம். என்ன பல வெளிநாட்டுக்காரர்களும் ஒருத்தர் இருக்கார்கள். அத பதிவு நம்மளுக்கு கிடைச்சது நம்மளுக்கு இந்த வருஷம் தான். அது கிடைச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள்லயே வந்து நமது மலேசிய கல்வி அமைச்சு வந்து இந்த வீக்னஸ் இமென்சிட்டி கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து பள்ளிக்கூடங்கள்ல எல்லா மொழியும் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்ல வேண்டும் நமது அரசாங்கத்துக்கு. ஆக இந்த பயிற்சி வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் கொடுக்க வேண்டும். அதுவும் நீங்க வந்து தமிழ் பள்ளிகளுக்கு போய் கொண்டு சேர்க்க வேண்டும். அதன் மூலம் சாதனை படைக்கிற மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வந்து இன்று வந்து நீங்க வந்து நேரடியாக இந்த நேர் காணொலியில் கலந்துருக்கீங்க. ஆக பயிற்சி வழங்கணும் அப்படின்னும் போது நிச்சயம் நினைப்பாங்க, நிச்சயமா காசு வாங்குவாங்க, சந்தா வாங்குவாங்க அப்படிலாம் நினைப்பாங்க இல்லையா? ஆமா, அது வந்து இயற்கை தானே. இதோட சிறப்பு என்னவென்றால் நம்ம தொழில் வேலை வருமானத்துக்கு நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது பர்சனல் சொல்லுவாங்க, சம்பந்தப்பட்ட நமது வாழ்க்கையை நடத்துவதற்கு. இது வந்து நிறைய தொழில் அதிபர்கள் நண்பர்கள் நல்லா பணம் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க, இந்த பயிற்சியை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடம் நம்மளை கூப்பிட்டு, உதாரணத்துக்கு ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், பிஆர்பி தலைவர்கள் இருப்பார்கள், ஈவன் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல போய் சொல்லி நம்மளை அழைப்பது பண்ணலாம். பண்ண பிறகு தலைவர்களும் இருப்பாங்க. ஆகவே இந்த பயிற்சி வந்து முற்றிலும் இலவசம். 12 மாசத்துக்கு. அதோட கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம். இலவசம் சொன்ன பிறகு அடுத்து பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே வரணும். கேட்டுக்கொண்டே வந்தாங்கதான் இந்த பயிற்சி வந்து உங்க பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடத்திலே வழங்கப்படும். எப்படி வழங்குறது, யாரை தொடர்பு கொள்றது, அதெல்லாம் அடுத்து நான் பேச போறேன் இல்லையா? இப்போது பாடலுக்கு இப்ப ஆசிரியர் ஒருவர் தொடர்பில் இருக்கின்றார். ஆசிரியருக்கு தான் நிச்சயம் மாணவனோட நிலை என்ன அப்படின்னு தெரியும். நாம வந்து இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், பள்ளிக்கூடத்துல என்ன நிலைமை, அதே மாணவனோட நிலை என்ன என்பது நமக்கு தெரியாது. அதுக்கு சரியான ஒரு ஆள் அப்படின்னா ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆசிரியர் திருமதி பரமே தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் ஐயே. வணக்கம். நீங்க ஒரு ஆசிரியர் அப்படி சொல்லும் போது மாணவர்களுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, நிச்சயமாக வந்து பெற்றோர் நினைப்பது போலதான் நீங்களும் நினைப்பீங்க, ஒரு ஆசிரியர் என்ற முறையில் வந்து ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மாணவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு. அதனால உங்களுடைய வகுப்பறையில அப்படிப்பட்ட மாணவரை பார்க்க முடிகிறதா? பலதரப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் சிறந்த மாணவர்களா இருக்காங்க, ஒரு சிலர் வந்து நடுத்தர நிலையில இருக்காங்க, பின்தங்கிய மாணவர்கள் இருக்காங்க. பலதரப்பட்ட மாணவர்கள். சரி, இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மாணவர்கள் இப்பொழுது வளர்ற சூழ்நிலைகள், பல மாற்ற தாக்கங்கள், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. மாணவர்களை மாற்றத்துக்கு காரணம் அவங்களுடைய புரிந்துணர்வு, ஒரு விஷயத்தை கிரகிக்கிற தன்மைகள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது மாணவருடைய சாதனை. இதெல்லாம் அடங்கியதான் ஒரு மாணவருடைய சாதனை. சரி, அந்த சாதனையெல்லாம் எப்படி ஒரு மாணவர்கிட்ட நம்ம பார்க்கலாம் என்பது குறித்து நிகழ்ச்சி பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இது ஆசிரியர் முறை நிகழ்ச்சியை இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக உங்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் ஏதாவது செய்யணும். செஞ்சாதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களும் பார்க்க முடியும் இல்லையா? சரி, நன்றிங்க ஐயே. நன்றி. திருமதி பரமேஸ்வரன் போல பல தரப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. அது ஒவ்வொரு மாணவரை மாற்றத்துக்கு பல தன்மைகள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது வந்து கண்டறிய வேண்டும். கண்டறிந்தால் நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் அந்த மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஆக இந்த மாற்றத்தெல்லாம் கொண்டு வரணும் என்பது மலேசிய அறிவார்ந்த கழகத்தின் நோக்கம். அதுக்காக வந்து இலவச பயிற்சியை வந்து நீங்க வழங்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த பயிற்சியை வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்றால் இது விதிமுறைகள் இருக்கா? விதிமுறை என்றால் நம்மளை தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம். வெப்சைட் இருக்கு, அதுலயும் பார்த்துட்டு நம்ம இமெயில் தனி முகாம இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம். அனுப்பின பிறகு நம்மளோட கன்சல்டன்ட் எக்ஸ்பர்ட் போயிட்டு பேசி அந்த பள்ளிக்கூடத்தை வந்து உறுதிப்படுத்தி அந்த பயிற்சியை வந்து 1 வருஷத்துக்கு அவங்க வந்து சீராக எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா நிறைய பயிற்றுனர் வந்து அதுக்கு நேரத்தை ஒதுக்கி அந்த ஷெட்யூல் சொல்லக்கூடிய கால அட்டவணையத்தை வந்து ஒதுக்கி செய்யறதுக்கு தயாராகிடுவாங்க. சோ இதோட சாதனைகளை பாத்தீங்கன்னாக்க, நம்ம ஒரு பள்ளிக்கூடம் நம்மளை கூப்பிட்டு இந்த பயிற்சியை வந்து வழிநடத்துறதுக்கு 1 ஆண்டு காலம் அனுமதி கொடுத்து விட்டால் நம்ம என்ன சொல்றோம்னாக்க, அந்த பள்ளிக்கூடத்தை வந்து உலக மேப்ல கொண்டு நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் 23 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாணவர்கள் 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 35 நாள் காலகட்டம் தான் தேவைப்படுது. சாதுவா ஒரு விளையாட்டை வந்து பள்ளிக்கூடத்தில் விளையாண்டு இருக்கிற மாணவர்கள் இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல்
நேஷனல் லெவல் மத்தியில வந்து விளையாட அனுப்புவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. எந்த கல்வி, எந்த படிப்பு, எந்த விளையாட்டுத்துறைன்னு நம்மளுக்கு வந்து அந்த கணக்கு கிடையாது. இயற்கையான தன்முனைப்பு ஆற்றல் அது வந்து மிக நுட்பமா விஞ்ஞானமான நுட்பத்தோடு இந்த நுட்பத்தை கொடுக்கும் போது எந்த செயல் அவங்க ஈடுபட்டாலும் சிறந்து வழங்குவதற்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 65ல இருந்து ஒரு 90% 35 நாட்களுக்குள்ள வந்து நம்ம கண்குளிரா காட்சா பார்க்கலாம். மாற்றத்தை பார்க்க முடியும். பார்த்திருக்கோம். நம்ம ஆராய்ச்சியில் 27 ஆண்டு காலமாக இதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்க ஐயா, மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் அந்த ஆசை வந்து விண்ணப்பம் செய்யலாம். கண்டிருந்த பிறகு நேரடியாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த பயிற்சி வழங்க முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது நிச்சயமாக வந்து வழங்க முடியும் முடியாது அப்படின்னு விதிமுறைகள் இருக்கும். விதிமுறைகள் தான் என்ன என்றால் கல்வி இலாக்கா பிஆர்பி என்ற அந்த குழுவோட தலைவர் குரூப் சார் என்ற நம்ம கல்வி அமைச்சரோட நம்மளோட வேண்டுகோள். அது வந்து கரெக்டா அந்த 3 தரப்பினரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்ப பெற்றோரும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டாங்க அர்த்தம். அப்ப அது நேர காலகட்டத்தில் வந்து நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை பிரகாரம் நடத்துவோம். பள்ளிக்கூட நேரத்திலே அந்த பயிற்சி வழங்கப்படுமா? அதுவும் ஒரு நல்ல ஒரு ஐடியா. பட் அதுக்கு பிறகு ஒரு 40 நிமிஷம் வாரத்திற்கு. எஸ், அங்க 48 வாரம் அப்படி வாரத்துல ஒரு நாள் தான் பயிற்சி. ஆமா. மீதி நாள் வந்து அவங்க கவனிச்சுக்குவாங்க. நம்ம இதுக்கு அட்டவணை கொடுத்துருவோம். ஆசிரியர்கள் எப்படி வந்து அவங்கள மானிட்டர் பண்றமா சொல்லிட்டு அது இந்த பயிற்சி வந்து இப்போ பள்ளிக்கூடம் வந்து 1 மணிக்கு முடியுது அப்படின்னா அதன் பிறகு 40 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பயிற்சி நடத்தப்படும். பயிற்சி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நடத்துவோம். அவங்க செய்யும் போது ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான். சரி. மிக விரைவில் செய்யக்கூடிய நுட்பம் மிக பெரிய ஒரு மாற்றத்தை வந்து மூளை நியூரான் சொல்லக்கூடிய இது கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து மாற்றி சாதனை புரிதலுக்கு ஒரு வாய்ப்பு அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உதாரணத்துக்கு புலாக்கேரி பாராட்டில் பள்ளிக்கூடம் வந்து நம்ம இரு தரப்பிலும் தொடர்பு கொண்டு ஏற்கனவே வந்து சில பயிற்சி கொடுத்ததுனால அவங்க அந்த பயிற்சியில பங்கு பெறறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா உட்புறம் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வந்து அவங்க வந்து டியூஷன் அனுப்புறதுக்கோ இல்ல நிறைய பயிற்று போறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்க சூழ்நிலை இருக்க சான்சஸ் இருக்கு. ஆகவே முக்கியமா இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள் கூப்பிடும் போது அங்கதான் வந்து நம்ம நினைக்கிறோம் உட்புறம் பள்ளிக்கூடம் சொல்லிட்டு அங்கதான் மிக தெளிவான அறிவான மாணவர்கள் வந்து உருவாக்கி கொண்டு இன்றும் இருக்கான்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு வசதி குறைவா இருக்கலாம். வெரி இன்டெலிஜென்ட். நம்ம நிறைய கண்டிருக்கோம்ல மலேசியா முழுவதும் டிராவல் பண்ணும்போது கண்டறியணும் சிறந்த பயிற்சி அவங்க வழங்க வேண்டும். அவங்களுக்கு கோல் மேப் பாட்டணும். மீண்டும் சொல்லுவோம் ஐயா, 48 வாரங்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படும். இலவச பயிற்சி. நீங்க வந்து வாரத்துல ஒரு நாள் தான் போவீங்க. நானு அல்லது எனக்கு சான்ற பயிற்சி சேர்ந்த உங்களுடைய கழகத்தை சேர்ந்த வாரத்துல ஒரு நாள் தான் போவீங்க. மற்ற 4 நாட்கள் வந்து அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்களே இந்த பயிற்சி நடத்த வேண்டும். ஆமா, அது ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள நீங்க அவங்க நடத்திக்குவாங்க. இப்படி நடத்துனாங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாணவர்கள் மத்தியில் நம்ம பார்க்க முடியும். சரித்திரத்தில் ஒரு சரித்திரம் படிக்கலாம் நிச்சயமாக. அது உங்க நோக்கமே வந்து உள்புற மாணவர்கள் தான். ஆமா, அந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள்ல போய் பார்க்கும் போதுதான் இயற்கையான பள்ளிக்கூடம் சூழ்நிலை அவங்க அந்த பிள்ளைங்களோட சேட்டை நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்டு வந்த பள்ளிக்கூடங்களை பார்க்கும் போது நண்பன் பேப்பர்கள்ல வெளியாகும் போது மிக சந்தோஷமா இருக்கு. ஆகா, துணிமணி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பயிற்சி கொடுத்த பிறகு ஒரு ஃபெயில் பண்ற மாணவர்கள் 5 மாசத்துல 5 பேப்பர்ல வர அளவுக்கு அவர் வரனா அவங்க பெற்றோர்கள் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பார்கள். சரிங்க. இப்ப சில பள்ளிக்கூடம் வந்து 100 மாணவர்கள் இருக்கின்றார்கள், 200 மாணவர்கள் இருக்காங்க. பயிற்சி வந்து ஒரே நேரத்துல அனைத்து மாணவர்கள் நடத்துங்க. இல்ல, 100-150 மாணவர்கள் அவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு மேல வரக்கூடாது பயிற்சி. அதுக்கு மேல போனாலும் உங்களுக்கு தெரியும் பேசுவார்கள் மாணவர்கள் இயற்கையாவே. சோ அது பேசும்போது நம்ம கவனம் செலுத்த முடியாது. ஆனா இது வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடான பயிற்சி. பேசுறது மட்டும் இல்ல,